உன் கூட இருக்கிறவங்க உன்னை பார்த்து கர்த்தர் உன் கூட இருக்கிறாருன்னு சொல்றது பெரிய விஷயம் இல்லை. நீதியால் சொல்லியிருப்பான், கர்த்தர் உன் கூட இருக்கிறார் பவுல். கூட இருக்கிறவங்க, நம்மளை நேசிக்கிறவங்க, தேவன் நம்மளோட இருக்கிறாருன்னு சொல்றது வழக்கம், இயல்பு. ஆனால் நம்மளை முழு பகையாக பகைச்சவங்க, நம்மளை தூசிச்சவங்க, நமக்கு விரோதமாக என்னென்னமோ செஞ்சவங்க, நமக்கு விரோதமாக சட்டம் போட்டவங்க, நம்மளை அடைச்சவங்க, இப்போ நம்மளை பார்த்து கர்த்தர் உன் கூட இருக்கிறாரியா அப்படின்னு சொல்றது பெரிய பாக்கியம். பெரிய பாக்கியம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ எதிராக இருக்கிறவர்கள் நம்ம சார்பில் வரக்கூடிய அதிசயத்தை தேவன் அறுவடையா செய்கிறாரு. பதில மட்டும் கொடுத்துருப்பாருன்னா எதிராக இருக்கிறவங்க அறுவடை செய்யற இந்த பாக்கியம் கிடைச்சிருக்குமா? அடிச்சிருக்காது. பேசாம லிடியா வீட்லையும் அந்த குறி சொல்ற ஆவிய உடைய டெலிவரி பண்ணதோடு அப்படி போயிருந்திருப்பாரு. ஆனா இந்த எதிராக இருந்த ரோமனுடைய குடும்பம் வந்திருக்குமா? வந்திருக்காது. இது என்னது? தேவன் தருகிற ஒரு பெரிய அறுவடை. பெரிய அறுவடை. ஏன் இந்த துன்பம், ஏன் இந்த அவமானம், ஏன் இந்த நிந்த கேட்க வேண்டாம். எதிராக இருக்கிறவங்க நம்ம சார்பா வரணுங்கிறதுக்காக தேவன் இப்ப நமக்கு பதில கொடுக்காம பலனை